ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம கதிர் இருக்காரு. வீட்டில் அப்படி இப்படின்னு சமாளிக்க முடியாமல் சமாளித்து கடைசியில் ராஜியை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாருங்க. வந்ததுக்கப்புறமா பார்த்தோன்னே இவன் தான் என்கிட்ட இந்த பேக் அடிச்சுட்டு போனவன், திருடன் பிடிங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி குத்துன்னு குத்த, என்னடா இந்த கிளி கிளிக்கிறாரு, எந்த ஒரு காரியா இருப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. குத்துன்னு குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஏமா நீயே அடிச்சு எதாவது பண்ணிடுவியாட்டுக்குன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு, இவன் ஒரு கதை சொல்கிறான், நீ ஒரு கதை சொல்கிற, எதுப்பா உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணோம், நாங்கள் அதனால கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ராஜு உண்மையை ஒத்துக்க போகிற டைமில் டக்குன்னு நம்ம கதிர் வந்து இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போனோம், அதனால கிளம்பணும், அதனால போய் கூட்டு வாடான்னு சொன்னதுக்கு இவன் நகையை ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஏன்ப்பா அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வந்ததுக்கப்புறமா கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஒரு புருஷங்கிறவன் ஒரு மனைவியோட கௌரவமானத்தை கட்டி காக்க வேண்டாமா, கட்டி காக்க வேண்டியது என் கண்ணான கடமை அல்லவா அப்படின்றாரு. அப்படி எப்படா இப்பெல்லாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுவும் என் ஊருக்கும் பேருக்கும் புருஷன் பட்டாட்டின்னு நீ சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் அப்படின்னு நினைக்கல அப்படின்றான். இதில் என்ன சொல்ல வர, ஒரு அப்படி கொண்டு போவாங்கன்னு பார்த்தா கடைசியில் புஷ்ஷுன்னு கடமைக்குன்னு செஞ்சாலும் நான் கண்ணியமாக இருப்பேன், கட்டுப்பாடாக இருப்பேன் அப்படின்றாரு. டே நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ளே காதலுங்கிற பூவை பூவி விட்டு கடைசியில் இப்படி தூ விடாமல் முக்காவே வச்சிடுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, இது ஒரு பக்கம் இருக்க. மறுநாள் காலையில் விடியுதுங்க. இந்த விஷயத்தெல்லாம் மீனாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து போலீஸ் என்ட்ரி கொடுக்க, ஐயோ போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கதிரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் கொண்டு வந்து உட்கார வைக்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால் அந்த டைம் பார்த்து நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஐயோ பாவன்னு நினச்சா கையோட வந்துடும் சொல்லுவோமே, இது தாங்க கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நான் என் புள்ள தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு பாண்டியன் அடிச்சு